பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரங்களிலே நம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் த லார்ட். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கடந்த 4 மாதங்களாக எங்களை பாதுகாத்தீங்க. இந்த 5வது மாதத்திலும் 2வது நாளை காணும்படியான ஒரு நல்ல கிருபையை நீர் எங்களை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி. இந்த ஜபத்தில் எல்லா தடைகளை கத்தர் மாற்றுங்க. அநேகரை கத்தர் நீர் கொண்டு வாருங்க. ஜபங்களை ஏசப்பா தடையில்லாமல் நீர் நடத்தி தாருங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறதான நேரம் இது. ஆகவே நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம், ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம், சத்திய தேவனே ஸ்தோத்திரம், இரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம், உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம், நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே ஸ்தோத்திரம், நீதியை சரிக்கட்டும் தேவனே ஸ்தோத்திரம், நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம், என் தேவனே ஸ்தோத்திரம், என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம், என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம், தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் மேலான தேவனே ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம், மறைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம், தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம், ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்திரம், பெரிய தேவனே ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம், குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம், விளையச் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம், பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனே ஸ்தோத்திரம், எரிச்சலின் தேவனே ஸ்தோத்திரம், மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம், இரட்சகராகிய தேவனே ஸ்தோத்திரம், என் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கும் தேவனே ஸ்தோத்திரம், பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம், பொய் உரையாத தேவனே ஸ்தோத்திரம், தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம், எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம், பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம், தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம், தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம், சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம், சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம், ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம், ஆலோசனையின் கர்த்தரே ஸ்தோத்திரம், பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம், உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம், எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம், எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். நாம் இவ்வளோ நேரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தினோம். இப்பொழுது நாம் கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். நன்றி ஆவியானவரே. கர்த்தர் நம்மை கடந்த 4 மாதங்களாய் நம்மை பாதுகாத்தார் அல்லவா. இந்த 5வது மாதத்திலும் 2வது நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவைகள் எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். இந்த பாடலை பாடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட்.
ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையாம். ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையாமேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தில்
துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தீனமாறுதல் தந்தீரையாம். அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தீனம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையாம். குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. சொல்லுவோம் நன்றி ராஜா இயேசு ராஜா, மேன் நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். உமக்காக வாழ நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உமக்காக வாழ நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையாம். உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையாமே. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு பாடலை கூட பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்மைத்தான் நினைக்கின்றேன்,
வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். தேவனே நீரின் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தேவனே நீரின் தேவன், அதிகாலமே தேடுகின்றேன். தண்ணீரல்லா நீளம் போல தாகமாயிருக்கின்றேன். தண்ணீரில்லா நீளம் போல தாகமாயிருக்கின்றேன். என்னுடலும் உமக்காக இசையா ஏங்குதையா. என்னுடலும் உமக்காக இசையா ஏங்குதையா. இசையா இசையாம் இரட்சகரே இம்மானுவேல். இசையாம் இசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதாம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இரக்கம் தயவு மேலானது உயிரை விட. இரக்கம் தயவு மேலானது உயிரை விட. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உமையே நான் துதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உமையே நான் துதிப்பேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். இசையா இசையா இரட்சகரே இம்மானுவேல். இசையா இசையாம் இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானேன் உறவில். சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானேன் உறவில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில்தான் அனுதினம் வாழுகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில்தான் அனுதினம் வாழுகின்றேன். இசையா இசையா இரட்சகரே
இம்மானுவே ஏசையா ஏசையாம் இரட்சகரே இம்மானுவே உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றே, இரவு நேரம் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவு நேரம் தியானிக்கின்றேன். உமது வலது கரம் தினமும் தாங்குதையா, உமையே இறுதி வரை விடாது பற்றி கொண்டேன். உமது வலது கரம் தினமும் தாங்குதையா, உமையே இறுதி வரை விடாது பற்றி கொண்டேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து, ஏசப்பா இந்த காலை நேரங்களில் நீர் இறங்கி வாருங்கப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. கடந்த 4 மாதங்களாக ஏசப்பா நீர் எங்களை பாதுகாத்து இந்த 5வது மாதத்திலும் 2வது நாளை காணும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ பேர் ஏசப்பா ஸ்தோத்திரம் 4 மாதங்களில் இல்லைப்பா, ஆனாலும் நீர் எங்களுக்கு 5வது மாதத்தை காணும்படியான கிருபை நீங்கள் கொடுத்தீங்களே அப்பா. ஸ்தோத்திரம் 2வது நாளில் இப்படி சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவை பார்த்து, அப்பா அந்த காலை நேரங்களில் நீர் இறங்கி வாங்கப்பா, உங்கள் பிரசன்னம் இறங்கி வரட்டும்பா, உங்கள் கிருபை இறங்கட்டும்பா என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா அந்த காலை நேரங்களில் இறங்கி வாருங்கப்பா என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமத்தினால் எங்கு 2-3 பேர் இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை நேரங்களில் ஏசப்பா நீங்கள் இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் உங்கள் பிரசன்னம், ஒரு விஷயம் உங்கள் சக்கினா மகிமை ஏசப்பா இறங்கட்டும் என்று சொல்லலாம். ஆண்டவர் இந்த காலை நேரங்களில் இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொருவரை ஆசையாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவ விரும்புகிறார். எல்லாருமே வாய்களை திறந்து ஓ ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ ரிஷாபா லாபா ரீமா கரல சந்துரி கரல இயேசுவை பார்த்து ஹல்லேலூயா அவரை துதிப்போம். வாய்களை திறந்து துதிப்போம், அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஓரி பலவ சந்துரி மக்கரல சந்துரி பலாதான கரல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் நம்மை ஆண்டவர் நம்மை உருவாக்கினது நோக்கமே அவரை துதிப்பதற்காக மட்டுமே, அவரை மட்டும் துதிப்பதற்காக மட்டுமே. இந்த காலை நேரங்களில் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கலாமா? எல்லாருமே ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். யாரும் நம்ம அமைதியாக இருக்க வேண்டாம்.
ஓ ரிஷபல பரிமா கரல சந்துரி கரல ஹalleluya ஆரியாந்தனி மக்கரல சக்கரல தன மக்கரல ஓ ரிவல வரிவல 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 வரியாந்தனி மக்கரல ஓரி சந்துரி கரல சக்கரல தன மக்கரல ஹalleluya ஓரியாந்தனி மக்கரல ரிகரல சக்கரல தன மக்கரல ஷபல வரபல தனி மக்கரல. எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரை பார்த்து ஹalleluya பரிசுத்த ஆவியை இயேசுவே ஒரு ஷிபலாதனமாக்கறல. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுப்போம். இந்த காலை நேரத்தில் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. பரிசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கலாமே. ஓ ரிபலாவா ஷக்கரல தனமக்கரல ரியாந்தனி மக்கரல ஷக்கரல தனமக்கரல ஷக்கரல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் ஒரு மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நம்மை பார்க்கிறதில்லையே. ஹalleluya. ஓ இயேசுவே எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். ஆண்டவர் நம்மை புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. நாம் தாழ்மையாக இருந்த இடங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத நேரத்தில் ஏசப்பா நம்மை தூக்கி எடுத்தாரே. நம்முடைய பலவீனம் என்று பாராமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தூக்கி அவர் கரத்தால் நம்மை அணைத்து கொண்டாரே. ஆண்டவரை பார்த்து ஹalleluya இயேசுவே ரிபலாவா ஷதனி மக்கரல சந்துரி பக்கர பாபா வஷா பாபா பாபா. ஹalleluya பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையுமே நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் என்னை அணைத்து கொண்டீரே. புழுதியில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா சொல்லுவோம். உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா நன்றி. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா சொல்லுவோம். உம்மை பாடாமல் இருக்க என்னால் முடியாதையா. உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா. இயேசுவை பார்த்து ஏசையா என் ஏசையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. அற்பமாக எண்ணாமல் என்னை ஆதரித்தீரே. அற்பமாக எண்ணாமல் என்னை ஆதரித்தீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாமல் இருக்க என்னால் முடியாதையா. உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே,
நேச தெய்வமே ஏசையா, என் ஏசையா. ஓ இயேசுவை பார்த்து ஏசையா, என் ஏசையா. ஓ இயேசுவே. ஓ ரிபலவ சந்துரி மக்கரல. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ரியாந்தனி மக்கரல சக்கரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரிஷந்துரி கரல தனம கரல ரியாந்தனி மக்கரல சக்கரல ரிரஷதன மக்கரல. அல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ரிஷபல வரபல வரியாந்தனி மக்கரலே ரிஷகரலதன மக்கரல சலதன மக்கரலே. ஹல்லேலூயா. ஓரியாந்தனி மக்கரல சந்துரி கரல. ஆவியானவரே உமக்கு நன்றி. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. அல்லேலூயா. ஓரியாந்தனி மக்கரல சந்துரி கரல. நன்றி ராஜா. ஓரியா கரல. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை நினைத்து ஏசப்பா இந்த காலை நேரத்தில் ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக பலியானீரே. ஓ யாந்தனி மக்கரல சக்கர் அப்படி பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவினீரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. யாந்தனி மக்கரல சக்கரல பாபாவா. உங்கள செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. இயேசுவை பார்த்து உங்கள செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து வல்லவரே கரங்களை அசைத்து நல்லவரே. ஓ ஆராதனை ஆண்டவரை பார்த்து ஆராதனை. இயேசுவே நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி வல்லவரே நன்றி ராஜா. அறிவலவோ நல்லவரே. ஓ இயேசுவே நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவாரே. நம்முடைய பாவங்களை சுமந்தாரே. பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. ஓஹோ பரிசுத்தம் ரத்தம் எனக்காக அல்லோ. வாக்கியம் வாக்கியமே இயேசுவை பார்த்து பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே ஆண்டவரை பார்த்து பரிசுத்தரே படைத்தவரே. ஓ நன்றி ராஜா. ஆராதனை கரங்களை அசைத்து இயேசுவை பார்த்து ஆராதனை ஆண்டவரை பார்த்து சொல்லலாமே. பரிசுத்தரே ஆண்டவரே எங்களை படைத்தவரே. யாரெல்லாம் சொல்ல முடியும் இந்த காலை நேரங்களிலே? ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி பரிசுத்தாரே இயேசுவே அப்பா எங்களை படைத்தவரே நன்றி ராஜா. ஆராதனை இயேசுவே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட்டீங்க, உமக்கு நன்றி இயேசுவே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதித்தோம். நாம் இப்பொழுது வேதத்திலே இருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். இன்றைய நாள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் நாம் எடுத்து வைத்து திருப்பிக் கொள்ளுவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம், வாசிப்போம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தை நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாக்கு இன்பமாயிருக்கும் போது நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துர்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழியில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துர்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பிவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறதே. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவபாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் பாதையிலே நடந்தே நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துர்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். இதிலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 2 அதனுடைய 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்றி அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து சாலமோன் சொல்கிறாங்க, சாலமோன் ராஜா அவர் ஒரு ஞானி இல்லையா? அவங்க சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்றி அறிவும் புத்தியும் வரும் என்று. யார் ஞானத்தை தர முடியும்? கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். இந்த உலகத்தில் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது எதுன்னா ஞானம் தான். எல்லாருக்குமே ஞானம் கிடைக்காது. படித்தவர்கள் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். படித்தவர்களை விட இன்னைக்கு வந்து அதிகமாக படிக்காதவர்கள் ஞானவான்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஞானத்தை வந்து எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. அது கர்த்தர் மட்டும்தான் தர முடியும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஞானம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஞானத்தை
நம்ம ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களைப் போல தேடுகிறது போல் தேடுவாயாகில். ஞானம் எவ்வளோ முக்கியமாக இதில் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது பாருங்களேன். வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடு. ஒரு புதையல் நமக்கு கிடைத்த எந்த அளவுக்கு நம்ம அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தேடுவோம். புதையல்னால் அதில் நிறைய இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு புதையல் தான் அந்த ஞானம். ஞானம் எல்லாருக்குமே கிடைக்குமா? கிடைக்காது. இந்த காலை நேரங்களில் நம்ம கர்த்தரை பார்த்து ஏசப்பா நீர் எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதான் இந்த இடத்துல 6வது வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும். கர்த்தர் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அவர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா நீதிமானுக்கு கொடுக்குறாங்களா? கீழே உள்ள வசனத்தை பாருங்களேன். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்களுக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மெய் ஞானத்தை. முதலாவதாக அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். இரண்டாவதாக நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்களுக்கு நம்ம எல்லாமே அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள் தான். அப்போ நமக்கென்று அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? கேடகமாக இருக்கிறாரா, ஒரு பாதுகாப்பாய் அவர் நமக்கு இருக்கிறாரா. ஹல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா ஊத் தேசத்திலே யோபு என்கிற மனுஷன் உத்தமமாய் நடந்தாங்க இல்லையா? நமக்கு தெரியும் யோபுவை பற்றி, நமக்கு எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். அவங்க எப்படி இருந்தாங்க? உத்தமமாய் இருந்தாங்க. உத்தமமாய் இருந்ததுனால தான் சரீரத்தில் அவ்வளோ வியாதிகள் வந்த போதும் அவனுடைய எல்லாவற்றையும், அவன் எல்லாம் ஐஸ்வர்யவானா இருந்தான், எல்லாவற்றையும் அவன் இழந்த போதிலும் கர்த்தர் எப்படி இருந்தாராம்? யோபுக்கு கேடகமாக இருந்தார். இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உத்தமமாய் நடக்கிறீங்க, அதனால தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஜெபத்தில். ஹல்லேலூயா. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று இந்த காலை நேரங்களில் மெய்ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், வாயின்றி அறிவும் புத்தியும் வரும் என்று. கர்த்தர் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். பாருங்க, சாலமோன் ராஜா அவனுடைய தகப்பன் தாவீது எல்லாவற்றையும் சாலமோனிடத்தில் கொடுத்த பிறகு அப்போ அந்த ஜனங்களெல்லாம் நடத்துவதற்கு எல்லாமே இருந்துச்சு இல்லையா? சாலமோனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தாங்க, எல்லாமே இருந்தது, வசதி படைத்தவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் உனக்கு என்ன வேண்டும் நீ கேளு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இன்னும் வேற ஒருத்தராக இருந்தால் என்ன செய்வாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வீடு வேணும், ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் என்ன செஞ்சாங்க? சாலமோன் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை தர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், நான் எங்கே போகிறேன், எனக்கு எதுக்கு ஞானம்? அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும், பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கும்போது குடும்பத்தை நன்றாக நடத்த முடியும். எப்படி நடத்த வேண்டும் என்று நல்ல ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வேலை ஸ்தலங்களிலே நம்ம வேலை செய்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யணும், அந்த இடத்துல கூட நமக்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஞானம் ஒரு புதையல் போல நம்ம போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரங்களிலே கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயின்றி அறிவும் புத்தியும் வரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் முதலாவதாக ஞானத்தை நாம் கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாராம்? நீதிமான்களுக்கு கொடுக்கிறாராம். கொடுக்கிறது மட்டும் அல்லாமல் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இயேசுவை பார்த்து, ஏசப்பா எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஞானத்தை தாங்க, அப்படிப்பட்டதான எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அதை நான் சொல்கிறேன். ஒரு 2 தம்பிங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு குடும்பத்திலிருந்து அவங்க பிறந்து வளர்ந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த 2 தம்பிங்க என்ன செஞ்சாங்களாம், ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அந்த 2 பேரே ஒரு ரவுடிகை என்ன செஞ்சிட்டாங்கன்னா கடத்திட்டாங்களாம். அந்த 2 பேரை கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்களாம், அந்த 2 தம்பிங்களை தரையிலே படுத்துட்டு நீச்சல் அடி அப்படின்னு சொல்கிறாங்களாம். கொடுமை செஞ்சாங்களாம். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க தரையிலே படுத்துட்டு நீச்சல், தண்ணி இருக்கிற மாதிரியே அந்த ஃபீல்டில் அடிக்கணும், அதே போல் அடித்தாங்களாம். அப்போ ஒரு சில சோதனைகள் அந்த தம்பிகள் என்ன செஞ்சிச்சா கொடுக்கப்பட்டதான். அப்போ என்ன செஞ்சாங்களாம், அவங்க 2 பேர் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருந்ததுனால ரொம்ப பசியாக இருந்ததுனால பசி எடுக்குதுன்னு கேட்ட பிறகு
அந்த கடத்தி கொண்டு போன அந்த ரவுடி என்ன செஞ்சாங்களாம், 2 பேருமே நிற்க வச்சாங்களாம். நிற்க வச்சு அந்த உள்ளங்கையில் கை இருக்கு இல்லையா, வலது கை, அந்த உள்ளங்கையில் ஒரு ஒரு உருண்டை சாப்பாடு உருட்டி வச்சாங்களாம். இந்த சாப்பாடு வந்து கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி தான் இருக்கணும். அப்போ நீட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அந்த கையை வந்து நம்முடைய வாய்க்கு கொண்டு வரக்கூடாது. நம்ம தலை மட்டும் அந்த கையாண்ட போயிட்டு கீழே குனிஞ்சி அந்த வாயால் அந்த சோறை எடுத்து நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிட முடியும்? கை வந்து நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கையை மடக்கவும் கூடாது, கையை தன்னுடைய வாய்க்கு கொண்டு வரவும் கூடாது. ஆனால் நம்முடைய தலை மட்டும் அந்த சாப்பாட்டுக்கிட்ட கீழே குனிஞ்சி வாயை கொண்டு போய் நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிட முடியும்? அந்த தம்பிங்க 2 பேருமே யோசிச்சாங்களாம். 2 பேருக்குமே தனித்தனியாக, ஏன்னு சொன்னால் பசி எடுக்குதுன்னு கேட்டதுனால சாப்பாடு கொடுத்தாங்களாம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்களாம், 2 பேருமே அந்த தம்பி என்ன செஞ்சாங்களாம், ஆப்போசிட்டில் நிற்கினாங்களாம். ஆப்போசிட்டில், இந்த தம்பிக்கு ஆப்போசிட்டாக, இந்த ஆப்போசிட்டில் 2 பேருமே 2 பேர் கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்குதான். இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிற தம்பியுடைய கையில் இருக்கிற, ஆப்போசிட்டில் இருக்கிற தம்பி எதில் நிற்கிற தம்பி என்ன செஞ்சானா, இவன் கையில் இருக்கிற சாப்பாட்டை அந்த தம்பி சாப்பிட்டானா, இந்த பக்கமாக இருக்கிற தம்பியுடைய சாப்பாட்டை அந்த தம்பி சாப்பிட்டானா. பாருங்கள் எப்படிப்பட்டதான ஒரு ஞானம் இல்லையா? அப்போது கடத்தி கொண்டு போன அந்த ரவுடி இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்துச்சு, அறிவு வந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு வந்து எங்களை நடத்துகிறவங்க சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் விபிஎஸ் போனோம், அங்கே விபிஎஸ் அக்காவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. இந்த இடத்துல நாங்கள் எப்படி தப்பிக்க வேண்டும், எங்களுக்கு பசியும் ஆற்றணும், நீங்கள் சொன்ன இந்த சோதனையும் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் சகிக்கணும், அதனால் கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்களாம் தம்பிங்க. உடனே அந்த கடத்தி கொண்டு போனவங்க அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்ததான். இதுக்கடுத்து நான் உங்களை இங்கே வைக்க மாட்டேன், நீங்கள் கிளம்புங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். பாருங்கள், இது மாதிரி தான் ஒரு சில இடங்களில் நம்ம மாட்டிக்கொள்ளும் போது, ஒரு சில இடத்துல தவறான இடங்களிலே ஒருவேளை நம்ம கொண்டு போகும்போது கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு ஞானத்தை தரும்போது அவருடைய வாயின்று அறிவும் புத்தியும் வருமா. ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது, கர்த்தருடைய நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஞானத்தை கொடுக்க முடியும். இந்த காலை நேரங்களில் அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை எசப்பா நீர் எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி எல்லாருமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே அழகான ஒரு வசனத்தை தியானிச்சோம் இல்லையா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்றி அறிவும் புத்தியும் வரும் என்று. இந்த காலை நேரங்களில் ஏசப்பா நீர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்கள் பிள்ளைங்களை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாருமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்குமே ஞானத்தை கொடுப்பதில்லை, நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கும்போது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். இந்த காலை நேரங்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, ஞானத்தை பெற்றுக்கொள், நீதிமான்கென்று கொடுக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போமா? இந்த கேட்ட வசனத்தின் பிரகாரமாக, இந்த வார்த்தையின் பிரகாரமாக ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அது நாங்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்போ அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சிடுங்க, எங்களுக்கு கிருபை பாராட்டிடுங்க என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. ஓரி ஷவல பரியாந்தனிமா கரல சந்துரி கரல. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நாம் இப்பொழுது ஒரு சில விண்ணப்பங்களுக்காக செபிக்க போகிறோம், அதாவது மற்றவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். மற்றவர்களுக்காக நாம் திரைப்பிலே நிற்கும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரங்களில் பாரத்தோடு நாம் மற்றவர்களுக்காக செபிக்க போகிறோம், வியாதியஸ்தர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். முதலாவதாக வியாதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம், ஆனால் வியாதியாக இருக்கிறவங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒரு இடத்துலையே இருப்பாங்க, படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கல்ல, வீட்டிலே ஒதுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்களுடைய சூழ்நிலைமை எப்படியா இருக்கும், அவங்களுடைய நிலைமை எப்படியா இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படியா பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் இப்படி வேதனைப்படுறதை விட நம்ம உயிரோடு இல்லாமல் மரித்து போனால் நன்றாக இருக்குமே என்று கூட அநேகர் யோசிப்பாங்க. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்டதான வியாதியில் அவங்க இருக்கிறாங்க. இந்த காலை நேரங்களில் அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். எல்லாருமே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. ஓரி ஷபல பரி மகரல. இயேசுவே இந்த காலை நேரங்களில் ஆண்டவரே
நாங்கள் ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக செபிக்கிறோம் ஆவியானவரே. இந்திய தேசத்திலே காணப்படுகிற வியாதியஸ்தருக்காக, தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதியஸ்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வியாதியஸ்தரை நீங்கள் தொடுங்கப்பா, ஒவ்வொரு வியாதியஸ்தரை தொடுங்க. இந்த காலை நேரங்களில் உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும். அநேக வியாதியஸ்தர் இருக்கிறார்களே, பலவிதமான வியாதினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரங்களிலே ஒவ்வொரு வியாதியஸ்தரை நீர் தொடும், ஒவ்வொரு வியாதியஸ்தரை நீர் தொடும் ஆவியானவரே. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. மருத்துவமனைகளில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தரை தொடுங்க, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தரை தொடுங்க. ஓ தீராத வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தரை தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இந்த காலை நேரங்களில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும்ப்பா. நீர் ஒரு விடுதலை கொடுத்துடுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்கள் பிரசனம் கடந்து செல்லட்டும், உங்கள் பிரசனம் கடந்து செல்லட்டும். அநேக வியாதியஸ்தர் இருக்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா கிட்னி பிரச்சனை மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் ஆண்டவர் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே புதிய கிட்னியை நீ தாங்கப்பா. ஹல்லேலூயா. இருதய பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம், புதிய இருதயத்தை நீங்கள் பொறுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா அடைப்புகள் திறக்கப்படுவதாக, எல்லா ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக. ஓ ஆப்ரேஷன் இல்லாமல் அடிக்கடி வருகிற மாரடைப்பிலிருந்து நீர் விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தினால இருதய பிரச்சனைகளுக்கு விடுதலை 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 விடுதலை. கேன்சர் வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு ஆண்டவர் கேன்சரில் இருக்கிற பாதிக்கப்பட்ட அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆவியானவர். பிளட் கேன்சர் மறையட்டும். சரீரத்தில் எங்கெல்லாம் கட்டி இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். 4th ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டி அப்பா ஸ்தோத்திரம் எந்தெந்த இடங்களிலே அப்பா இருக்கிறதோ, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர், எந்தெந்த இடத்துல வாய் பகுதியிலே, ஓ ஸ்தோத்திரம் சரீரத்தில் கால்களிலும் ஆண்டவரை இடுப்பு பகுதிகளிலும் மார்பகத்திலும் இருக்கிற, ஓ தொண்டை பகுதியில் காணப்படுகிற, ஹல்லேலூயா, உதட்டில் இருக்கிற எல்லா ஆண்டவர் அக்கள் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தினால் அநேகருக்கு ஆண்டவரே ஓ சப்பா முடியாத சூழ்நிலை, மோஷன் போகிற இடத்துல, யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் அது காலை நேரத்தில் அப்பா மறைந்து போகட்டப்பா. தலையில் பிரெயினில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் பிரெயின் டியூமர் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கு விடுதலை விடுதலை விடுதலை. ஏசப்பா நீர் நல்ல விடுதலை கொடுங்க கொடுங்க கொடுங்க. சுகர் வியாதி இயேசுவின் நாமத்தினால மறையட்டும். சுகர் வியாதி இயேசுவின் நாமத்தினால மறையட்டுமாப்பா, மறையட்டுமாப்பா. மஞ்சள் காமாலை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் விட்டு வெளியேறட்டும். உயிர்கொல்லி நோய் வெளியேறட்டும். எல்லா இரத்த சோகை நோய் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். நரம்பு ப்ராப்ளங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டுமாப்பா. ஓ எலும்பு ப்ராப்ளங்கள் மாறட்டுமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் யாரெல்லாம் ஃபைல்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கு விடுதலை விடுதலை அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபிக்ஸ் வியாதியிலிருந்து ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லா சாபத்தின் வியாதி ஓ ஒவ்வொருவரையும் கத்த இந்த காலை நேரங்களில் நீர் எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க ஆவியானவரை, எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால, எடுத்து போடுங்க ஆவியானவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால விடுதலை. ஒற்றை தலைவலி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் விட்டு வெளியேறட்டும். ஓ தீராத வயிற்று வலி இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குடல் புண், நெஞ்சு எரிச்சல், தொண்டை எரிச்சல் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஓ ஜீரண உறுப்புகளை தொடுங்க. ஜீரணமாகாது இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா டிபி வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தொண்டையில் இருக்கிற எல்லா ஆண்டவரை சளி, இருமல், ஓ சீல் வலிகிற சூழ்நிலை, ரத்தம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. ஓ ஆண்டவர் இந்த காலை நேரங்கள் நல்ல ஒரு விடுதலை 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 விடுதலைப்பா விடுதலை ஆவியானவரே. ஏசப்பா ஒவ்வொரு காணப்படுகிற பிரஷர் இயேசுவின் நாமத்தினால் அடிக்கடி வருகிற பிரஷர், பிரெயின் மூலமாக வருகிற பிரஷர், தலையை சுற்றில் இருக்கிற எல்லா பிரஷர் ஓ இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் விட்டு வெளியேறட்டும்ப்பா, வெளியேறட்டும். ஒவ்வொரு சனத்தை விட்டு வெளியேறட்டும். எல்லா லோ பிரஷர் மாறுவதாக, லோ சுகர் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும்ப்பா, உண்டாகட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சுகம் இயேசுவின் நாமத்தில். எல்லா எய்ட்ஸ் வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நுரையீரல் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். வீசிங் ப்ராப்ளம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். மூச்சு திணறல் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் அந்த நாட்களிலே வியாதியாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கு நீர் சுகத்தை கொடுங்க. இன்னும் பலவிதமான வியாதிகள் இருக்கிறதுப்பா, அநேக வியாதிகள் இருக்கிறது
இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பெண்களுக்கு காணப்படுகிற பெரும்பாடுகள் மாறுவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள் மறையட்டும். ஹalleluya ஹalleluya இயேசுவே. ஓ ஷபலபரபலபரி மக்கரல சக்கரல. ஏசப்பா, யாரெல்லாம் வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ கர்த்தர் இந்த காலை நேரங்களில் ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கு நீ நல்ல விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. கண்ணில் அடிக்கடி வருகிற நீர் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் தன்மை மாறட்டும் ஆவியானவரே. ஓ ரீதாலாதா நமக்கரல சக்கரல. ஏசப்பா நீர் உதவி செஞ்சிடுங்க. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியாக ஒவ்வொரு வியாதியஸ்தருக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ கர்த்தர் ஒவ்வொரு பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த காலை நேரங்களிலே எசப்பா இந்த நாளிலே யாரெல்லாம் ட்ராவல் பண்ணி யாரெல்லாம் பிரயாணப்பட்டு ஆங்காங்கே செல்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கொடுங்கப்பா. வாலிபர்களுக்கு போக்கிலும் வரத்திலும் கொடுங்கப்பா. ஓ வேலைக்கு செல்கிற சகோதர சகோதரிகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. டூ வீலரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போறாங்க. இன்னும் ஆண்டவரே சப்பா ஒரு சிலர் சைக்கிளில் போறாங்க. சாலையை கடக்கும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஊழியக்காரிகளை விசுவாசிகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியத்திற்காக வெளியே போறாங்கப்பா, காரில் போறாங்கப்பா, பஸ்ஸில் போறாங்கப்பா, டிராவல் பண்றாங்கப்பா. ஹல்லேலூயா. ட்ரெயினில் அப்பா, ஃப்ளைட்டில், கப்பலில். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. வெளிநாடுகளுக்கு சென்று இப்படி ஊழியங்களுக்காக செல்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் விசுவாசிகளும் ஏசப்பா நீர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அப்படி ஊழியக்காரர்களை ஊழியக்காரிகளையும் ஆண்டவரை விசுவாசிகளும் விலைக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுவீங்க. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவ தூதர்களை வைத்து பாதுகாப்பை கொடுங்க கொடுங்க கொடுங்க. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாள் முழுதும் உங்கள் கிருபை உங்கள் பிரசன்னம் ஆளுக செய்யட்டோமாப்பா. நீங்கள் அப்படியா செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ தமிழ்நாட்டிலே, இந்தியா தேசத்திலே, உலகத்தில் அப்பா இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் காலை நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஓ உங்கள் பிரசனம் கடந்து செல்லட்டும். எந்தெந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லையோ ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தில் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யுங்க. பிள்ளைகள் பெற்றோர்கிடையே ஒரு சமாதானத்தை ஊற்றுங்க. மருமகள் மாமியார்க்கிடையே ஒரு சமாதானத்தை ஊற்றுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு சமாதானத்தை ஊற்றுங்க. ஓ போதகருக்கும் ஆண்டவர் விசுவாசிக்கும் ஆண்டவர் விசுவாசிகளுக்கும் ஒரு சமாதானத்தை ஊற்றுங்கப்பா. வேலை ஸ்தலங்களில் ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜருக்கும் சூப்பர்வைசருக்கும் ஒரு சமாதானத்தை ஊற்றுங்க. ஓ ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏசப்பா, மாணவர்களுக்கு டீச்சர்ஸ்க்கும் சமாதானம். ஓ ஒவ்வொரு இடங்களில் சமாதானத்தின் ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா. ஓ என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவர் சமாதானம் நதியை போல பாயட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்திலே ஏசப்பா ஒவ்வொரு நல்ல ஒரு புரிதலை கர்த்தர் கட்டளிடுங்கப்பா. ஒரு புரிதலை கர்த்தர் கட்டளிடுங்க. இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தின் ஆவியானவர் அப்பா சமாதானம் ஆளுகை செய்யட்டும்பா. சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் நதியை போல பாயட்டும் அப்பா. நீர் அப்பா ஸ்தோத்திர சமாதானத்தை கொடுங்க, ஊற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீர் அப்படியா செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக செபிக்க போகிறோம். யாரெல்லாம் இந்த நாளில் நம்ம அப்படி ஸ்தோத்திரம் செய்யலாம். அநேகர் இன்றைக்கி தேசத்தில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் ஒவ்வொரு வீடுகளில் பார்த்தா கடன்களை வாங்கிட்டு லோன் வாங்குறாங்க, ஃபைனான்ஸ் எடுக்கிறாங்க, கட்ட முடியாமல் தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றணும். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை கர்த்தர் அடைக்கும்படியாக ஏசப்பா நல்ல கிருபை செய்யும்படியாக ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா கடன் பிரச்சனைகள்
இயேசுவே நாமத்தினால அப்பா மறையட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா வறுமையின் மூலமாக கடன் எடுக்கிறாங்க, எல்லா வறுமைகள் மறைவதாக. வேலை இல்லாததுனால லோன் வாங்குறாங்க, ஃபைனான்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் மாறட்டும். எல்லா வறுமைகள் மறைந்து நல்ல ஒரு வேலையை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா கடன்கள் அடைக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க இயேசுவி நாமத்தில். ஆண்டவரே இயேசப்பா எல்லா கடன்களையும் அடைக்கணுமே. தற்கொலைக்கு நேராய் போகிற கடன்களை அடைக்க முடியாமல் தற்கொலைக்கு நேராய் போகிற சூழ்நிலைகள் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் இயேசப்பா கடன்களை அடைக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. நீங்கள் அப்படியா செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் பலவிதமான சூழ்நிலைகளில் அநேகர் பார்த்திங்கன்னா கொலை செய்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, இது பல சூழ்நிலைகளெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொடணும், ரட்சிக்கணும். இதற்காக நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஜனத்திற்காக, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர் பாவத்தினால் வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மீட்டு கொள்ளுங்க அப்பா. சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீ நல்ல விடுதலை கொடுங்க. பலவிதமான சூழ்நிலைகளை கட்டுகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நீர் விடுதலை கொடுங்க. ரவுடிகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுங்க. எல்லா கொலைக்காரர்கள், கொள்ளை அடிக்கிறவங்க, ஓ மனம் திரும்பட்டம்ப்பா இயேசுவி நாமத்தில் மனம் திரும்பட்டும். உடைய மனக்கண்களை கத்த திறந்தருளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் தொடுங்க, தொடுங்க, ரட்சிக்கணுமே. நீங்கள் தொட்டு ஆண்டவரே சப்பா விடுதலை கொடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் பாவத்தில் விடுதலை கொடுங்க, சாபத்தில் விடுதலை கொடுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பக்கூடிய கிருபையை தாங்கப்பா. நீர் ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ளுங்க. ரட்சியமாவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கரத்திலே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரை கத்து தொட்டு அவர்களை மீட்டு கொண்டதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம அநேக விண்ணப்பங்களுக்காக செபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை, ஆண்டவர் நல்ல நமக்கு ஒரு விடுதலை கொடுத்ததற்காகவும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு நல்ல ஒரு பதிலை கொடுத்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவே நாமத்தில் அவர்கள் என்ன சூழ்நிலையில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. நீர் எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே. அவங்களுடைய மனநிலைமையெல்லாம் அறிஞ்சிருக்கீங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க. எல்லா வறுமைகளை கத்த நீர் ஆண்டவரே சப்பா எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விருப்பங்கள், வாஞ்சைகள், ஆண்டவர் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கீங்க. எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றுங்க அப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டதன் மூலமாக அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஜெபத்தில் கலந்ததுனால எங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் சப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் மாற்றுங்க ஆவியானவரே. அப்பா இதில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்தி கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பினதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் செகோவா சீரே மெர்சி. இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நடைபெறும். இதில் நீங்கள் அநேகர் கலந்து கொள்ளுங்க. நீங்கள் கலந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைமைகளை மாற்றுவார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய வறுமைகளை மாற்றுவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆண்டவர் அதை செய்வார். உங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவரால் அறிஞ்சிருக்கிறார். அவரால் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலையும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வித்தியாசங்களை காண முடியும். நீங்கள் அநேகர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஏதாவது ஜெபிக்கணும் அப்படின்னு இருந்தாக்கா உங்களுடைய ஜெப பாயிண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. இதுவரை அப்பா ஸ்தோத்திர பலிகளை இட்டு பாடல் பாடி உம்மை ஆராதித்து உடைய வசனங்களை ஆண்டவரே ஏசப்பா வாசித்து தியானிக்கும்படியாகவும் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்களுக்காக செபிக்கும்படியாகவும் நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. ஏசப்பா இந்த நாளில் கேட்ட வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏசப்பா எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏசப்பா அந்த வசனத்தின் பிரகாரமாக ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டிடுங்க. இந்த நாள் முழுதும் ஏசப்பா நீர் எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாள் முழுதும் உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். காட் bless you.